ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சிருக்கு. அதில் ஏகேடின்னு சொல்லக்கூடிய அனுரா குமார தசநாயக்னு சொல்லுவோம். அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு ஜனாதிபதியாக. அவர் யார், அவருடைய பின்புலம் என்ன, இந்த தேர்தலில் யார் யாரெல்லாம் போட்டிட்டாங்க, யார் யாரெல்லாம் தோற்று போயிருக்காங்க, அவருடைய கொள்கை என்னன்றது தான் நம்ம சேனலில் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க. இந்த அனுரான்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு ஜனாதிபதியாக ஜெயிச்சிருக்கக்கூடிய இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மார்க்சிய கம்யூனிஸ்டிய கொள்கை கொண்டவர். குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தோன்னு சொன்னால் அவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1970களில் ஸ்ரீலங்காவை ஆட்சி செஞ்சுருக்கவங்களை எதிர்த்து ஆயுத ரீதியான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. அதாவது ஆயுத ரீதியான இன்னைக்கு இந்தியா தமிழ்நாட்டில் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னு சொன்னால் இந்த மாவோயிஸ்டுகள் இந்த மாதிரிலாம் பேர் இருக்குல்ல, அந்த மாதிரி அவர் அன்னைக்கு ஆயுதம் ஏந்தி அன்னைக்கு போராட்டங்களை ஆயுத ரீதியான போராட்டங்களை முன்னெடுத்தார். அதில் இது செட் ஆகாது முழுக்கன்னு சொல்லி அதிலிருந்து வெளியே 1990க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் அரசியலில் அந்த ஜேவிபி பார்ட்டி முழுமையாக தங்களை அர்ப்பணித்து தேர்தல் அரசியலை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2019ல் இவங்களும் போட்டிடுறாங்க. இவங்களுடைய ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3% தான் இவங்களுடைய ஓட்டு சதவீதம். அன்னைக்கு ராஜபக்சேனுடைய தம்பி ஜெயிக்கிறாரு. அது ஜெயிச்சதை தொடர்ந்து 2019லேருந்து 2022 வரையில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி. அந்த பொருளாதார நெருக்கடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜபக்சேனுடைய தம்பி அந்த நாட்டை விட்டு மக்களால் துரத்தி அடிக்கப்படுறாரு. அப்போ அந்த துரத்தி அடிக்கப்படும் பொழுது 2022ல் ரணில் விக்ரமசிங்கன்னு சொல்லக்கூடிய நபரை தற்காலிக ஜனாதிபதியாக நியமிக்கிறாங்க. அவர் ஆட்சி முடியறதுக்குள்ள அவர் ஆட்சி காலம் முடிய போது அவர் ஆட்சியில் இருக்கும்போது தேர்தல் அவங்களுடைய விதிப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிடணும். அப்படின்ற போது அவர் ஆட்சியில் அவருடைய ஆட்சி காலம் முடிவடைய போது அதனால் எலெக்ஷன் நடந்தது. இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை வரலாற்றிலேயே இத்தனை பேர் யாருமே போட்டியிட்டதில்லை அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. குறிப்பாக எத்தனை பேர் போட்டிட்டாங்கன்னு சொன்னால் 38 வேட்பாளர்கள் இந்த எலெக்ஷனில் போட்டிகிட்ருக்காங்க. இதில் 38 பேர் என்னதான் போட்டிட்டு இருந்தாலும் அதில் குறிப்பாக பார்க்கப்பட்ட ஒரு 3-4 கேண்டிடேட்ஸ் தான். அதில் 3 கேண்டிடேட்ஸ் யாருன்னு சொன்னால் முதல்ல சொல்லணும்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கே, அதாவது ஜனாதிபதியாக இருந்தவர். இப்போ முடிஞ்சிடுச்சு. அந்த மஹேந்திர ராஜபக்ஷ அவர் தம்பி ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும்போது அவர் மக்களால் துரத்தடிக்க போகும்போது இவர் தான் ஜனாதிபதியாக இருந்திருக்கார். அவர் போட்டிடுறாரு. முதல்ல அவரை பார்க்கப்படுது. ரெண்டாவது சஜித் பிரேமானந்தே, அதாவது இவர் குறிப்பாக இலங்கை தமிழருடைய வாக்கு இவருக்கு அதிகமாக செலுத்தப்பட்டிருக்கு. இவர் அந்த மாதிரியான ஒரு நபர். இதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணாவதாக ஏகேடி, அதாவது அருணா குமார தசநாயக்னு சொல்லக்கூடிய இவர் மூன்றாவதாக நிற்கிறார். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் 3 ஓட்டுகள் போடலாம். நம்ம இந்திய எலெக்ஷன் மாதிரி நம்ம போயிட்டு ஜனாதிபதிக்கு பிரதமருக்கு ஒரு ஓட்டு போடுறோம், இல்லது நம்ம இங்கே எம்எல்ஏக்கு ஓட்டு போடுறோம்னு சொன்னால் அவங்களாம் சேர்ந்து என்ன எண்ணிக்கையில் இருக்காங்களோ அவங்க முதல்வராக வருவாங்க, அவங்க பிரைம் மினிஸ்டராக வருவாங்க. இதுதான் இந்தியாவுடைய தேர்தல் அந்த விதிகள் ஆனால் அங்கே அப்படி கிடையாது. இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் 3 பேருக்குமே ஓட்டு போடலாம். முதல்ல இவர், ரெண்டாவது இவர், மூணாவது இவர் அப்படின்ற விதத்தில் பார்க்க போகும்பொழுது இவருக்கு அதாவது இலங்கை வரலாற்றிலேயே 50% வாக்கு மேலே யார் பெறுறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றதாக அறிவிப்பாங்க. ஆனால் இலங்கை வரலாற்றில் 50% வாக்குகள் யாருமே இந்த வாட்டி வாங்கலை. அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆளுக்கும் வந்த வாக்குகளை எண்ணிட்டு அதை தொடர்ந்து 3 பேர் தான் பார்க்கப்பட்டாங்க.
அதில் அருணாவுடைய வாக்கும் அதை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கே அப்புறம் சஜித் அவர்களுடைய வாக்குகளை அதெல்லாம் கம்பேர் பண்ண போகும்போது இவர் வந்து வெற்றி பெறாருன்றத எண்ணி அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ முழுக்க முழுக்க இவர் வந்து ஆன்டி இந்தியன், அதாவது இந்தியாவை எதிர்க்கக்கூடிய ஒருவராக தான் கருதப்படுது. ஏன்னா அவர் முன்ன செஞ்ச செயல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க இலங்கை தமிழர்கள் அந்த படுகொலைன்னு சொல்கிறாங்களா, அந்த ஈழப்படுகொலைக்கு எதிராக போராட்டம் நடத்தும் போது அந்த போராட்டத்துக்கு எதிராக நின்றவர். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த 13 ஆக்ட், அதாவது 13 சொல்லக்கூடிய அந்த விதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க, அந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முற்றிலும் எதிரானவர், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணலை இன்னும். அது என்ன சொல்லுன்னு சொன்னால் மாநில சுயாட்சி, அதாவது மாநிலங்களுக்கு இன்றைக்கி சிஎம்லாம் இருக்காங்களா, அந்த மாதிரி ஈழத்தமிழ், அதுக்கப்புறம் அங்கே ஒரு 2 பிரிவாக இருக்காங்க. அந்த 2 பிரிவுக்குமே அங்கே வந்து மாநில சுயாட்சி வந்து கிடைக்கணுன்றதுக்கு அவர் முற்றிலும் வந்து எதிரானவர். குறிப்பாக வந்து இவர் வந்து என்னதான் கம்யூனிஸ்டோ கொள்கையை ஏற்றிருந்தாலும் முழுக்க முழுக்க புக்தர்கள், அதாவது சீனாவோட நட்பு அதிகமாக இருக்கக்கூடியவர். புத்திசம் வந்து அதிகமாக, அதாவது நேஷ்னாலிட்டி, அவர் பேசும்போது கூட அந்த நேஷ்னாலிட்டி புத்திசத்தை பற்றி தான் அவர் வந்து பேச வராது தெரியுது. அவர் பதவி ஏற்கும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புக்தர்கள், அந்த புக்த விதார்கள்லாம் ஏதோ சொல்லுவாங்க, அவங்க வந்து எல்லாருமே உட்கார்ந்துருந்தாங்க. இப்போ முழுக்க முழுக்க இவர் வந்து என்னதான் கம்யூனிஸ்டிய மார்க்சிய கொள்கையாக இருந்தாலும் புக்தரை வந்து நேசிக்கக்கூடியவராக வந்து அவர் இருந்துகிட்டு இருக்காரு. இதன் நிலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து செய்தியை தெரிவிக்கிறாரு. அதை தொடர்ந்து அவரும் வந்து அதுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு 2 நாடுகளும் இணக்கமாக இருக்க முயற்சி செய்கிறேன்னு சொல்கிறாரு. இது வந்து எந்த அளவுக்கு இவருடைய ஆட்சி வந்து போக போகுது, இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான அந்த இதை வந்து இவர் வந்து இந்தியாவோட எப்படி வந்து இணக்கமாக போகக்கூடாது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் இந்தியாவில் கச்சத்தீவு, அதை தொடர்ந்து மீனவர்கள் வந்து தொடர்ந்து இன்னைக்கு கூட மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் எப்படி இந்தியாவோட சேர்ந்து போகிறான்றது தெரியல. முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட கொள்கையாக அவர் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அவர் வந்து பண்ண செயல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆன்டி இந்தியனாகவும் ஈழத்தமிழருக்கு எதிராகவும் இருந்தார். ஆனால் அவர் எப்போ ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அவருக்கு வாக்களித்தவங்க, அவர் வாக்களிக்காதவங்க ஒட்டுமொத்த மக்களுக்குமான ஒரு ஜனாதிபதியாக தான் அவர் செயல்பட்டாகணும். அப்படி தான் செயல்படுவார்ன்றத ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இவருடைய வெற்றி. ஏன்னு சொன்னால் 2019 இவங்க வந்து போட்டியிடும்போது இவங்களுடைய ஓட்டு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெறும் 3% தான். ஆனால் 2024 வந்து இவங்களுடைய ஓட்டு சதவீதம் என்பது 43% உயர்ந்திருக்கு. அவங்களே எதிர்பார்த்துருப்பாங்களா இல்லையான்றது தெரியல. அந்த அளவுக்கு வெற்றியை வந்து இவர் பெற்றிருக்காரு. இனிமேல் அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய ஒரு பேராக AKD, அதாவது அருணா குமார தசநாயக்குன்னு சொல்லக்கூடிய இந்த பேரை வந்து கேட்டுட்ருப்போம். இதை தொடர்ந்து அவர் வந்து பதவியேற்றதுக்கப்புறம் என்ன மாதிரியான அறிக்கைகள் வந்து வெளியே வரப்போகுது, என்ன பண்ண போகிறாருன்றதை நம்ம சேனலில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலில் என்ன மாதிரியான வீடியோக்களை நீங்கள் போடணும்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி வீடியோக்களை நிச்சயமான முறையில் நம்ம போடுவோம். நம்ம வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.